மொஹரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் மொஹரம், அல்லாஹ்வின் மாதம் மொஹரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட மாதமாக இருப்பதால் தான் இந்த மாதத்தில் மிக சிறப்புகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் நுழைந்த அந்த முதல் நாள் தான் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் நாள். இன்றோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்து 1446 ஆண்டுகள் முடிந்து 1447வது ஆண்டில் துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த புனிதமான மொஹரமுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ரமலான் மாதத்திற்கு பிறகு மொஹரம் மாதத்தின் நோன்பை சிறந்த நோன்பு என்று சொல்லி நோன்பு வைப்பார்கள். ஏனென்றால் இந்த மொஹரம் மாதத்தில் எல்லா நபிமார்களுக்கும் பல அற்புதங்களும் சிறப்புகளும் நடந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் வந்த பொழுது யூதர்கள் மொஹரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்த்து குறிப்பாக மொஹரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைக்க காரணம் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகம் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிர்அவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக மொஹரம் மாதத்துடைய இந்த 10வது நாளில் நோன்பு வைத்தார்கள். அதனால் நாங்கள் நோன்பை நோக்கிறோம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிமை பெற்றவர்கள், தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு மொஹரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைக்குமாறு கூறினார்கள். அவர்களும் நோன்பை வைத்தார்கள். பிறகு சஹாபாக்கள் சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கின்றது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் மொஹரம் மாதம் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு மொஹரம் மாதம் வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை கைப்பற்றி விட்டான். அதனால் இந்த மொஹரம் மாதத்தின் சுன்னா என்னவென்றால், மொஹரம் மாதத்தினுடைய 9வது நாளும் 10வது நாளும் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நோன்பு வைப்பது சுன்னாவாகும். அந்த நாளைத்தான் யௌமுல் ஆஷிரா, ஆஷிரா 10வது எண்ணிக்கை குறிக்கக்கூடிய சொல்லாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் இந்த மொஹரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருந்தார்கள். பின்னால் ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினால் இந்த ஆஷிராவுடைய இந்த நோன்பை பிடிக்கலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று கடமையை விலக்கி சுன்னாவுடைய தரத்திற்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் யார் ஒருவர் இந்த மொஹரம் மாதத்தில் நோன்பை வைக்கிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது அல்லாஹ்வின் மாதம், அல்லாஹ்வின் தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாகும். இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைப்படி 9-10 தினங்களில் நோன்பு வைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் சாம யோமல் சபீலில்லா, மன் சாம யோமன் சபீலில்லா, யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மாதமாகிய மொஹரம் மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை செயல்படுத்தினால் அதற்கான மேலும் நன்மைகளை அதிகமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மகத்தான நோன்பை வைத்து நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. மொஹரம் மாதத்தில் இன்னும் சில அமல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.